ஒன்ஸ் மிஸ்டர் சான்சஸ் ஆல்வேஸ் மிஸ்டர் சான்ஸ். எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இதே முரளி படத்துக்கு தவிர சரி ஒண்ணு மட்டும் குடுறா, ஆனா 10 மணிக்கு தான் ஷோ, ஒண்ணு போதும். சரி இந்த ரோடு டிராபிக்கா இருக்குமே சீக்கிரம் வரலான்னு கிளம்புனா 9:30க்கே வந்துட்டோம். எந்த படத்துக்குமே இவ்வளவு சீக்கிரம் வந்தது இல்ல. அவனெல்லாம் அடிச்சு புடிச்சு ட்ரெஸ் எடுக்க வச்சு சீக்கிரம் வந்தோம். பாப்போம். ஆனா அந்த ட்ரெய்லர்ல அந்த ஃபர்ஸ்ட் டேல கேட்டதையுமே படம் பாத்துறன்னு முடிவு பண்ணிட்டேன். காதலையும் சொல்ல முடியாது, ஏன்னு காரணத்தையும் சொல்ல முடியாது. பாத்துட்டு வந்து சொல்றேன் எப்படின்ட்டு. எப்ப பார்த்தாலும் அந்த ஹெட்செட் தான், எங்க போனாலும் ஹெட்செட் தான், காதும் கேட்கறது இல்ல. எங்காச்சும் தொலைச்சு எங்காச்சும் போட்டு போயிடுறான், அப்புறம் காணன்னு அதை தேடிட்டு இருக்கு. நல்லா கேக்குதா? எடுக்கிறான் அது உனக்கு மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தப்பாடா இப்படி உட்கார வச்சுட்டாங்க. உள்ள இன்னும் கட்டா குஸ்டிட்டு ஓடிட்டு இருக்கு. அதே முடியல. அதை முடிஞ்சு நாங்க எப்ப உள்ள போய் படத்தை பார்த்து விடிஞ்சிரும். இதே முரளி இந்த படத்துலதான் நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை அப்பயே சொல்லிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வச்சு ரிக்ரெட் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் பாட்டு ஒன்று வரும், வாம்மா வாம்மா, அந்த பாட்டு அப்படியே மண்டைக்குள்ள ஓடிக்கினே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல இருந்து எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று தோணுது. அண்ணன் ஸ்டைல சொல்லலாமா? எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்லயோ இல்லை கான்ஃபரன்ஸ்லயோ இருக்கிறீங்க, பேசிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. நீங்க அதை சொல்லாம அப்படியே சரி இப்ப சொல்லாம வேணாமனு விட்டுறீங்க. பட் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அதே ஐடியா சொல்லி அப்ரிசியேஷன் வாங்கிடுறான். அப்போ போய் கோமாளி படம் மாதிரி ஏன் காமெடின்னு சொன்னா ஒரு வேலைக்கு ஆகாது. ஸோ அப்பவே சொல்லிருங்க. அதுக்கப்புறம் வரதை பாத்துக்கலாம்.